வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக இந்த மாதிரி தான் நாங்கள் மாவு அரைப்போம். ரேஷன் புழுங்கல் அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து 9 பங்கு, 1 பங்கு உளுந்து சேர்த்து அரைப்போம். இந்த இட்லி எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதே மாவுலையே நம்ம தோசை, ஊத்தப்பம், பணியாரமும் செய்யலாம். தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எப்படி இட்லி மாவு அரைச்சாலுமே சாஃப்டாக இட்லி வரல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் படியில் தான் அரிசி அளக்க போகிறேன். 2.5 படி அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். அதே படியிலேயே 2 படி அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் ஒன்றா தான் நான் சேர்த்து ஊற வைக்க போகிறேன். இதில் இருக்க கருப்பரிசி, உமி, நெல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சுத்தம் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். அரிசியை 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவிடுங்க தண்ணி ஊற்றி. அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இட்லி நல்லா வெள்ளையாக கிடைக்கும். அரிசி ஊற வைக்கும் பொழுதே உளுந்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிடலாம். அரிசி எடுத்து அதே படியிலேயே 1/2 படி உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு நந்தி உளுத்தம்பருப்பு, அதுதான் எப்போவுமே நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம். உபரி அதிகமாக கிடைக்கும். நீங்களும் இந்த நந்தி உளுத்தம்பருப்பை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். லூஸில் வாங்கி யூஸ் பண்ணுற உளுத்தம்பருப்பாக இருந்தால் அதிகமாக தேவைப்படும். லூஸில் வாங்குகிற உளுத்தம்பருப்பாக இருந்தால் 3/4 படியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். உளுந்தையும் 3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ 4 மணி நேரம் அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. அரிசியை 4 டைம் கழுவுனதுனால அரிசி நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கிரைண்டரில் முதல்ல நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த 1/2 படி உளுந்தை 2 பாகமாக பிரித்து அரைச்சிக்க போகிறேன். அதாவது பாதி பாதியாக தான் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா 1/4 படி உளுந்து சேர்த்தாலே கிரைண்டர் நிறைய உபரி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். எப்போவுமே உளுந்து அரைக்கும் பொழுது ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா உபரி வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தெளித்து அரைக்கிறது நல்லது. பாருங்கள், உளுந்து இது போல் நல்லா மெதுன்னு அரைச்சிக்கோங்க. இப்படி நம்ம கையில் எடுத்தால் நல்லா பந்து மாதிரி வரணும். இப்போ இதை நம்ம வலிச்சிடலாம். இதை வலிச்சிட்டு மீதி இருக்கிற உளுந்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு எந்த பாத்திரத்தில் கரைக்க போகிறீங்களோ அதே பாத்திரத்துலேயே உளுந்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்திருக்கேன். அரிசி உளுந்து 5 படி எடுத்துருக்கிறதுனால பெரிய பாத்திரமாகவே எடுத்திருக்கேன். அப்போ தான் கை வச்சு நல்லா கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உளுந்தை வலிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். 4.5 படி அரிசி எடுத்துருக்கிறதுனால இதை 3 பாகமாக பிரித்து அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோம்னா சீக்கிரமாக அரைஞ்சிடும். இட்லி மாவு அரைக்கும் பொழுது மாவு கொஞ்சம் மரமரன்னு இருக்கும் பொழுதே வலிச்சிடணும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம வலிச்சிடலாம். ரொம்ப நைஸாக விட்டால் இட்லி நல்லா இருக்காது. இதை நம்ம உளுந்தோடையே சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு வேணாலும் பயன்படுத்தலாம். கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா அந்த கல்லுப்பு கரையிற வரைக்கும் நல்லா கை வச்சு கலந்து விடணும். இதுக்கு நீங்கள் கரண்டியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம கையிலையே இந்த மாதிரி கலந்து விட்டால் தான் மாவு நல்லா புளிச்சு வரும். உளுந்து எது மாவு எதுன்னு தெரியாத அளவுக்கு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் மாவு கரைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருங்க. மாவு ஊற்றுறதுக்கு கொஞ்ச நேரம் கூட கரைச்சிட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. கரைச்ச உடனேயே நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இல்லைன்னா மாவு அடியில் தங்கிடும், உளுந்து மேலே வந்துடும். ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் 3/4 பாகம் மட்டும் மாவு ஊற்றி வைக்கணும். ஏன்னா அது புளிச்சு பொங்கி வந்துடும். இந்த 2 பாத்திரத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் உடனே எடுத்து வச்சிட போகிறேன். இந்த சின்ன பாத்திரத்தில் மீதி இருக்கிற மாவு ஊற்றி இதை மட்டும் நான் வெளியவே வச்சிட போகிறேன். சின்ன பாத்திரத்தில் இருக்கிற மாவு எனக்கு 2 நாளைக்கு வரும். இந்த மாவு தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் இருக்க மாவை எடுத்து பயன்படுத்துவேன். இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க மாவு எப்படி புளிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாவை நான் வெளியே எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆகும்.
அதுவும் இல்லாமல் அடிக்கடி கரண்ட் போகுன்றதுனால ஓரளவுக்கு மாவு புளிச்சிடும். மாவு 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இட்லி போனியில் ஆல்ரெடி நான் தண்ணி வச்சுட்டேன். நல்லா கொதித்த பிறகு நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி துணி மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோம்னா துணியில் ஒட்டாமல் வரும். ஒன்பது பங்கு அரிசியும் 1 பங்கு உளுந்தும் தான் சேர்த்து அரைச்சோம். எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி. அடுத்த டைம் நீங்கள் இட்லிக்கு மாவரைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.